ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வில்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து டாடா கார்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதே மாதிரி அந்த ரேங்கிங் வைஸ் சொல்லியிருந்தோம். ஒரு 1 lakh to ஒரு 3 lakhs பட்ஜெட்ஸ்குள்ளே கார்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. நீங்கள் சில கார்களை விட்டுட்டீங்க, டாடா பஞ்சு அந்த மாதிரியான கார்கள், நெக்ஸான்ற மாதிரியான கார்களை விட்டுட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 1 to 3 lakhs பட்ஜெட்ஸ்குள்ளே வராத கார்கள். அதனால தான் நான் அதை உங்களுக்கு வந்து பெருசாக சொல்லலை. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகேந்திரா கார்களை பற்றி பேச போகிறோம். இதுலேயுமே லேட்டஸ்ட்டான வரக்கூடிய கார்களை நான் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 lakhs, அதிகபட்சம் ஒரு 6 lakhs வரைக்கும் தான் சொல்ல போகிறேன். இதுலேயும் சில கார்களை புதுசாக வரக்கூடிய கார்கள், ஏன்னா அது இந்த பட்ஜெட்குள்ளே வராது. அதனால் அதை பற்றி நான் சொல்லாமல் கொஞ்சம் ஓல்டாக இருக்கக்கூடிய கார்களில் பற்றி நம்ம ஒரு 5 star ரேட்டிங்லேயும் தென் என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மகேந்திரா கார். மகேந்திரா காரில் நிறைய கார்ஸ் இருக்குது. எனக்கு மகேந்திராவில் ரொம்பவே பிடிச்ச கார்களுமே நிறைய கார்கள் இருக்குது. மகேந்திரானாலே நம்ம வந்து எக்ஸ்யூவி கார்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். எல்லாமே பெரிய கார்கள். நான் இப்போ சில கார்களை சொல்ல போகிறேன். மகேந்திராவில் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்த காரும் சரி, சில ஃபெயிலியர்ஸ் ஆன கார்களும் சரி, அதெல்லாம் இப்போ யூஸ்டு கார் மார்க்கெட்ஸில் இருக்குது. அந்த கார்களில் என்னென்ன கார்களை வாங்கலாம், ஒரு கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி பெஸ்ட்டாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராலே நல்ல செல்லிங் பாயிண்டில் இருந்தக்கூடிய கார் ஜைலோ. ஜைலோ காரில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ்ன்னு சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ அது வந்து 2009 லான்ச் செய்யப்பட்ட காரு. ஒரு 17-18 வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்த கார் தான். நீங்கள் அந்த கார் சூஸ் பண்ணுறீங்க, 2009, 10 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 2010க்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃப்சி முடிஞ்சிருக்கும். எஃப்சி போட்டிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எத்தனை இருக்குது, எஃப்சி கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் லைவில் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக வெஹிக்கிளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் வெஹிக்கிள்ஸ் நிறையா ஓன் போர்டில் கன்வெர்ட் ஆகி சேல் ஆகும். அதுதான் ஒரு 1 lakh 1.5 lakhs கிடைக்கும். ஸோ அது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டியாக இருந்தால் மோஸ்ட்லி தவிர்த்துக்கோங்க. அந்த ஜைலோ நல்ல வண்டி தான். நல்ல கம்ஃபர்ட் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பரான வண்டி தான். கொஞ்சம் இந்த போர்ட்லேருந்து ஓன் போர்டாக மாற்றிருந்தாங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். கிலோமீட்டர் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. ரஸ்ட் இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த வண்டி அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா போகலாம். 3லேருந்து ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க. நான் சொல்கிறது சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரு ஜென்ரலாக ஒரு 1 lakh ஓடி இருக்க வண்டியாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குது, டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் என்னோடது வந்து ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் அந்த கார்களை கொடுத்து வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 3 to 3.5 அவ்வளோதான் எனக்கு அதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்க முடியும். 5க்கு 1 to 5ல் நான் ஒரு 3 to 3.5 நான் வந்து அதுக்கான ரேட்டிங் கொடுப்பேன். ரெண்டாவது பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மகேந்திராவும் ரெனால்ட்டும் கொலாபரேட் பண்ண ஒரு கார். ஸோ நான் இதை சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகேந்திரா லோகன், ரெனால்ட்டோட இன்ஜினோட ரெனால்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வரத்துக்காக போட்ட ஒரு கார்னால் இந்த காரை தான் சொல்லலாம். அது ஒரு சூப்பரான கார், ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய காராக இருக்கும். அதுதான் காலப்போக்கில் வந்து மகேந்திரா வந்து வெர்டோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைனை அப்படியே சிமிலர் பண்ணி இப்போது நம்ம வந்து லோகனுக்கு வருவோம். லோகன் 2010 லான்ச் ஆகப்பட்ட காரு. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 lakhs அதிகபட்சம் சொல்கிறேன். ஆனால் ஒரு சூப்பரான கார். கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், இன்ஜின் வைஸ் ஆகட்டும், இன்ஜின் அருமையான இன்ஜின், ரெனால்ட்டோட டீசல் இன்ஜின். ஸோ ரொம்பவே சூப்பரான இன்ஜின், கம்ஃபர்ட்டு. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அதுக்கான கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1.5 to 2 கொடுக்குறேன். 5யோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1 to 5யோட கம்பேர் பண்ணிங்கன்னா நான் 1.5 to 2 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் வண்டி ரொம்ப சூப்பரான வண்டி.
இருக்குது, ஒரு 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது, ஒரு 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ட்ரிவன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் அதை புஷ் பண்ணி எடுக்கலாம். எனக்கும் 2 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கறது ஒரு நியாயமான பட்ஜெட்டாக தெரியுது. மற்றபடி அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 2010ன்றனால எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வண்டியில் கம்ப்ளைண்ட்ஸுன்றது இன்ஜினில் பெருசாக கம்ப்ளைண்ட் வராது, ரொம்ப சூப்பரான இன்ஜின் சொல்லிட்டேன். சேசஸில் துரு இருக்கான்றது பாருங்கள். இந்த ரன்னிங் போர்டு ஆகட்டும், டயரோட ஆர்ச்சு, வீல் ஆர்ச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து துரு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரு முடிஞ்சால் இந்த மாதிரி பழைய வண்டிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்லேயோ இல்லை ஒரு வாட்டர் வாஷில் கொண்டு போய்ட்டு ரேம்பில் ஏற்றி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த காரை கொடுங்க நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரேம்ப்லலாம் ஏற்றி பக்காவாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம இதுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரஸ்ட்டு ஷூ அந்த மாதிரி இதெல்லாம் சஸ்பென்ஷன் போயிடுச்சு, டயர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ரஸ்ட்டு ஷூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சின்ன ரஸ்ட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஷெடான் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கியில் சின்னதாக ரஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஆகட்டும், ரியர் விண்ட்ஷீல்டு ஆகட்டும், அதோட கார்னரில் சின்னதாக ரஸ்ட் ஆகிருக்கு சார், பபுள்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கார்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த ரஸ்ட்டு டெவலப் ஆனிச்சுன்னா கிளாஸ் கீழே விழுந்துடும். திருப்பி நீங்கள் அதுக்கு ஒரு பிளேட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ரஸ்ட்டு மேலே வந்து கேரியர் வச்சு அந்த கேரியரோட மெட்டலும் நம்ம பாடியும் உரசி அந்த கேரியரில் டாப்பில் ரஸ்ட்டாக இருக்குது, சின்ன ரஸ்ட்டு தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றதுனாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓட்ட மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே தண்ணி வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 3வது கார் நான் அந்த காரோட சொல்லும் போதே சொல்லிட்டேன், அந்த கார் தான் வெரிட்டோ. எனக்கு கேட்டிங்கன்னா 2015 அந்த ரேஞ்சில் 15 to 17க்குள்ளே வந்த மாடல் இது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதுக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது வந்து அந்த ஆன்லைன் இதில் தான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 3 lakhs வரைக்கும், 3 to 4 lakhs வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 lakhs அப்படின்றது ஒரு கிராஜுவலான ரேட்டாக இருக்கும். சேம் அதே தான், லுக் வைஸ் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வெரிட்டோவில் மட்டும்தான் ஷெடான் அண்ட் ஹேட்ச்பேக்கில் வந்துச்சு. ஹேட்ச்பேக்கில் இருக்க வண்டி உங்களுக்கு பார்த்துருக்கிறதே ரொம்ப ரேரு. நான் அந்த இடத்துல உங்களுக்கு அதோட ஃபோட்டோஸ் காட்டுறேன். இந்த சைடு உங்களுக்கு ஷெடானும், இந்த சைடு உங்களுக்கு ஹேட்ச்பேக்கோட ஃபோட்டோஸ் காட்டுறேன். இது ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3 lakhs வரைக்கும் பட்ஜெட் கொடுத்து எடுக்கலாம். நல்ல கண்டிஷன், சிங்கிள் ஓனரில் இருந்துச்சுன்னா. இதுலேயுமே ஸ்பேர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே க்ளோஸ் பண்ண வண்டிங்க. அதனால் நீங்கள் வந்து போகும்போது பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு நியரில் இந்த வெஹிக்கிள்க்கெலாம் ஸ்பேர்ஸ் கிடைக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் நான் ஒரு 2.5 to 3 வரைக்கும் கொடுப்பேன். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி, பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டியும் கூட, டியூவி 300. டியூவி 300 வந்து டீசல், ஆட்டோமேட்டிக், மேனுவல் அந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கில் வெஹிக்கிள் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கிடைச்சாலும் என்கிட்ட அது போகாதீங்க, அது ரொம்ப ஃபெயிலியருன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில். அது ஃபெயிலியர்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். மேனுவல் நல்ல வண்டி, மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். மேபி எனக்கு அப்படி கம்மியாக கொடுத்துச்சான்றது தெரில. ஒரு 5 சீட்டடாக கம்பேர் பண்ணுறீங்க, ஒரு பெரிய வண்டியாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா சூப்பரான வண்டி. 7 சீட்டராக நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணும் போது தான் பின்னாடி உட்கார சீட் வந்து ஒரு சைல்டு சீட் மாதிரி குழந்தைங்க உட்காரத்துக்கான ஸ்பேஸ் தான் இருக்கும். மற்றபடி பவர், டார்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ரீசேல் மார்க்கெட்டில் ரொம்பவே அது வந்து பூம் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என்னோடய காரை வந்து ஒரு 4.5 lakhs தான் கொடுத்தேன், ஒரு 5 years ஓடின காரை. பட் ஆனால் இப்போது 8 lakhs அந்த ரேஞ்சு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நான் கொடுத்த காருக்கான இதுலேன்னு சொல்கிறேன், ஒரு 4.5 lakhs to 7 lakhs வரைக்கும் கொடுத்து அந்த நீங்கள் காரை வாங்கலாம். பட் ஆனால் 9 lakhs வரைக்குமே போய்கிட்டு இருக்குது அந்த கார். இப்போவும் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஒரு பிளாக் கலர் புது எடிஷன் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. பொலேரோ நியோன்னு சொல்லி அந்த காரை அப்படியே போட்டிருக்காங்க மகேந்திராவில். ஸோ நல்ல கார், நல்ல இன்ஜின், அதெல்லாம் ஒன்றுமே குறையல, ரொம்பவே சூப்பரான வண்டின்னு கூட சொல்லலாம்.
ஸ்டார் கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 ஸ்டார் நான் கொடுப்பேன். இப்போ வரதுல வந்து சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு லேட்டஸ்ட்டாக வண்டி எடுக்கிறீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. கொஞ்சம் 2015, 16 அந்த மாதிரி வண்டி எடுக்கிறீங்க. சாரி, அது 16ல் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாரி, 15ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 15, 16, 17, 18 அது மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் குதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி ஒரு சூப்பரான வண்டிங்க. ஒரு ஒரு சிங்கிள் வியூ, ஐ மீன் நீங்கள் ஃபஸ்ட் பையராக இருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய கார் பார்க்க மாசாக இருக்க மாதிரி காரை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டியூவி 300ன்றது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ டியூவியை சொல்லிவிட்டு அடுத்து அதோட தம்பியான கேயூபி 100 சொல்லாமல் இருந்தேன். அப்படி கேயூவி 100 என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான கார். ஒரு பட்ஜெட்லேயும் கிடைக்கக்கூடிய கார் தான். அதுலேயும் மேனுவல், ஆட்டோமேட்டிக், பெட்ரோல், டீசல் 2 வேரியண்ட்லேயுமே கிடைச்ச வண்டிங்க தான் அது. ஒரு காம்பேக்டாக 6 சீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அம்பாசிடர் மாதிரி அந்த டேஷ்போர்டில் வரக்கூடிய டைப்பில் இருக்கும். அதனால் முன்னாடியும் 3 பேர் உட்காந்துக்கலாம், பின்னாடியும் 3 பேர் உட்காந்துக்கலாம். அதை தான் பிராண்டிங் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 6 பேர் கம்ஃபர்ட்டாகவே போகலாம். கம்ஃபர்ட்டானா கொஞ்சம் கஷ்டம், பட் போகலாம். ஸோ டீசல் ரொம்பவே சூப்பரான வண்டிங்க. டீசலில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25க்கு மேலே தான் டீசல் வெஹிக்கிள் அந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் அப்படியே பாதிக்கு பாதி ஒரு 15, 16 அது மாதிரி தான் மைலேஜ் கொடுக்கும். நான் டீசலில் நிறையாவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளேயே அழகாக பூந்து போயிடலாம். ஒரு 6 பேர் போகிறதுக்கு கொஞ்சம் லக்கேஜ் வைக்கிறதுக்கான பூட் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் அந்த வண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டிக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 to 3.5, தாராளமாக 4 கூட தருவேன். நல்ல கண்டிஷனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய வண்டி இருக்குது, நான் லேடிஸ் ட்ரை பண்ணேன், இல்லை சின்னதாக இருக்கக்கூடிய டீசல்லையும் பார்க்குறேன், டீசல் ஆர் பெட்ரோல் போத்தில் நான் பார்க்குறேன், அப்படி போகிறீங்க அப்படின்னிங்கன்னா கேயூவி 100 ஒரு நல்ல சாய்ஸ். கேயூவி 100 டீசலில் கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ரஸ்ட் இஷ்யூ, பேப்பர் ஒர்க்ஸு, இன்சூரன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் டீசல்ன்ற போகும்போது இந்த கியர் பாக்ஸு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா குவாண்டோ பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரில. ஜைலோலேருந்து, ஐ மீன் எப்படி நம்ம பொலேரோலேருந்து சின்னது வந்து டியூவியோ, ஜைலோவை சின்னது பண்ண மாதிரி இருக்கக்கூடிய கார் தான் குவாண்டோ வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 2லேருந்து 3.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயே குவாண்டோ கிடச்சிரும் டீசல். அப்படியே ஜைலோ ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜைலோ மாதிரியே இருக்கும், அப்படியே டியூவி மாதிரி சின்னதாக்கின மாதிரி இருக்கும் குவாண்டோ. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. டயர்லாம் ரொம்ப சின்ன சைஸ் டயராக இருக்கும். அது ஒரு 5 சீட்டராக கன்சிடர் பண்ண முடியும். அதை பார்க்கவும் ஜைலோ மாதிரியும் பிரம்மாண்டமாக இருக்காது, டிவி மாதிரி ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்காதுனால அதுக்கு வந்து நான் ஒரு 2 ரேங்கிங் கொடுப்பேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 2 to 3.5 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுலேயே கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண மாடல் தான் நியோ ஸ்போர்ட்ஸ், மகேந்திராவோட நியோ ஸ்போர்ட்ஸ் 2016 ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. குவாண்டோ 2012 வந்துச்சு. ஜைலோக்கு அப்புறம், ஜைலோ வந்து 2009 வந்துச்சு, குவாண்டோ 12 லான்ச் பண்ணாங்க. அதை கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணி லான்ச் பண்ணாங்க நியோ ஸ்போர்ட்ஸுன்ற நேமில் அந்த குவாண்டோவை. அதுவுமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2.5 கொடுக்கலாம். அது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். அதுக்கு ஒரு 3, அதுக்கு என்ன கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்ததுனால 3 to 4 lakhs வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ரேர் தான். இந்த நான் சொன்ன இந்த 2 காருமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு 2 லட்ச ரூபா தான் என்னோடய பட்ஜெட்டு, நல்ல காராக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. ஏன்னா இது 2 நான் சொன்ன கார் இதில் வந்து ரீசேல் கிடையாது. உங்களுக்கு வந்து ரீசேல் கம்மியாக இருக்கக்கூடிய காருன்னு பார்த்தீங்கன்னா நான் குவாண்டோ சொல்லுவேன், கேயூவி 100 சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரீசேல் கம்மியாக இருக்கக்கூடிய காருங்க. அதில் பெட்ரோல் ஆர் டீசல் கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூவி 300 எடுக்கிறீங்கன்னா ரீசேல் கூட போயிடுச்சு. இப்போ இது வந்து ரீசேல் கம்மியாக இருக்கனால இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற போது உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். பட் ஸ்பேர்ஸு, கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெஹிக்கிள் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓவராலாக நம்ம ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறோம்னாலே
சில ரேண்டமான விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கணும். பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் ஒயிட் ஸ்மோக் தள்ளுதான்றத செக் பண்ணிக்கோங்க. அது ஹெட் கேஸ்கட்டா இல்லை இந்த இன்ஜினில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை பாருங்கள். அதே மாதிரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வால்வ் நாய்ஸு, இன்ஜின் அதாவது அன்வான்டாக வைப்ரேட் ஆகுதா இல்லை அன்வான்டாக உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேட்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் ஸ்பார்க் ப்ளக்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை இன்ஜெக்டர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்லேயே நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக நான் நிறைய வீடியோவில் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சவுண்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்றது. அதை வச்சு கூட நீங்கள் ஓரளவுக்கு செக் பண்ணிக்கலாம். மற்றபடி எதை இருந்தால் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா, டயர் கண்டிஷன் நார்மலாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்கன்றது போது டயர் நல்லா இருந்தாலும் அந்த டயரோட இயர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் டயருக்காக ஒரு வெஹிக்கிளை ஸ்கிப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான விஷயம். டயர் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்டு கார் எடுத்தாலும் டயரோட இயர் பாருங்கள். நல்ல பேட்டர்ன் இருக்குது, நம்ம வாங்கிட்டோன்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. டயரோட இயரை பாருங்கள். இயருக்கு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதை தாண்டி போய் பேட்டர்ன் இருந்தாலும் அந்த ரப்பர் வந்து ஹார்டாகிடும். நீங்கள் ஒரு பிரேக் அடிக்கிறீங்கன்ற போது அந்த ரப்பர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் அந்த க்ரிப்பு நல்ல க்ரிப் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு பிரேக் அடிக்கிறீங்கன்ற போது அந்த க்ரிப்பே பாலமாக உடஞ்சி டயர் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதாவது ஒரு சின்ன கார் எடுக்கிறீங்க, சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஒரு ஏஜை பாருங்கள். அந்த ஏஜுக்குள்ளேனா கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ணுற கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். சஸ்பென்ஷனுக்காக வந்து காரை வந்து விட வேணாம். நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியுதுன்ற பட்சத்தில் பார்கெயின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்னா கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதுக்கான டிப்ரிஷியேஷன் கேட்டு வாங்கலாம். ஒரு மினிமம் ஒரு 5 to 10 to 20,000 வரைக்கும் ஒவ்வொரு காருங்களுக்கு கிளச் பிளேட்ஸ்ன்றது மாறும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் போகும்போது ஒரு டைரக்ட் பையரை பார்க்குறீங்க, அவங்ககிட்ட பேசுகிறீங்கன்ற போது காரை ஓட்டி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த ரஸ்ட் இஷ்யூலாம் இருக்கான்னு பாருங்கள். இந்த கிளச் பிளேட் சில வண்டிங்க டிஃபால்ட்டாகவே ஃபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். கிளச் பிளேட்ஸு ஃபோக்ஸ்வேகனு அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது தெரியும். நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு போகிறீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நீங்கள் நிறைய கார் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு அவங்கக்கிட்ட இது இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி டிப்ரிஷியேஷன் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பேப்பரை செக் பண்ணிக்கோங்க. ஓனர்ஷிப் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தால் இத்தனை ஓனரில் தான் அந்த வெஹிக்கிள் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 2-3 பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. 2 ஓனர் சொல்லி எடுத்துட்டேன், திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வரும்போது 5 ஓனர், அவங்க அதுக்கப்புறம் 2 ஓனர் இருக்குன்றதே தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் கார்ட்ஸில் நிறையாவே குட்டி ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.